ஓம் நம சிவாய. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனினுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு. அரண்நாமமாயிரத்தில் வசுக்களாக இருக்கார் அப்படின்னு பார்த்தோம். அடுத்த 627வது திருநாமம் ஓம் சர்வகாயவாயவே நமஹா அப்படின்னு பேர். சர்வகாயவாயவே நமஹா அப்படின்னா இதோட பொருள் எங்கும் நிறைந்துள்ள காற்று வடிவமானவர் அப்படின்னு அர்த்தம். நமஸ்தே வாயோ துவமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி வேதம் சொல்லுது. ஏ வாயுவே உனக்கு வணக்கம், நீந்தான் பிரத்யக்ஷமான பரபிரம்மம் அப்படின்னு சொல்கிறது இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய வாயுவாக இருக்கக்கூடியவர். அந்த வாயு எப்படி இருக்குது? ஒரு இடத்துல இல்லை, எங்கேயும் வியாபிச்சிருக்கிறதுனால சர்வகாய வாயவே நமஹா அப்படின்னு எங்கும் நிறைந்த வாயுவாக இருக்கிறவர் அப்படின்னு சொல்லித்து. அடுத்த 628வது திருநாமம் ஓம் அர்யம் நே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. அரியமா அப்படின்னா இது ஒரு தேவதை, பித்ரு தேவதை அப்படின்னு சொல்லுவா. பித்ருலோகம் அப்படின்னு இருக்குது. அதாவது இறந்தவர்கள்லாம் அந்த ஜீவன்கள்லாம் போய் இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துக்கு பித்ருலோகம் அப்படின்னு பேர். அந்த பித்ருலோகத்துக்கு கண்ட்ரோல் பண்ணுறாப்புல, அதுக்கு நிர்வகிக்கிறாப்புல தேவர்கள். அதில் அரியமான ஒரு பேர், அந்த அரியமாவோட வடிவமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு. அதே மாதிரி 629வது நாமம் ஓம் சவித்ரே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா அனைத்தையும் படைப்பவர் அப்படின்னு அர்த்தம். இப்போ அரியமா சவிதா அப்படின்லாம் சொல்லியிருக்கு இல்லையா? இந்த பிதர்லோகத்துக்கு அதிபதிகள் அப்படின்னு சொன்னோம். இந்த தேவர்கள் கூட்டத்தில் இதுக்கு முன்னால் வசுக்கள் அப்படின்னு சொல்கிறது அஷ்டவசுக்கள் அப்படின்னு 8 பேர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி ஏகாதச ருத்ரர்கள் அப்படின்னு வசு ருத்ர ஆதித்ய ஸ்வரூபம் அப்படின்னு இந்த பிதர்கள்லாம் எந்த லோகத்தில் எப்படி இருக்கா அப்படின்னா இந்த வசுக்களோடு இருக்கா, ருத்ரர்களோடு இருக்கா, ஆதித்யர்களோடு இருக்கா அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த தலைமுறையை ஒட்டி அப்படி இருக்கக்கூடிய வசுருத்ராதித்ய ஸ்வரூபத்தில் வசுவா 8 பேர் அப்படின்னு பார்த்தோம், அஷ்டவசுக்கள் அப்படின்னு. ருத்ரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏகாதச ருத்ரர்கள். அதே மாதிரி ஆதித்ய அப்படிங்கிறதே 12 ஆதித்யர்கள். வசு ருத்ர ஆதித்ய ஸ்வரூபில் 8, 11, 12. அப்படி இருக்கக்கூடிய அந்த 12 பேர் ஆதித்யர்கள் யார் அப்படின்னா காஷ்யபருங்கிற ரிஷி, அவரோட மனைவி அதிதி. இந்த காஷ்யபருக்கும் அதிதிக்கும் பிறந்த 12 குழந்தைகள். அதிதிக்கு பிறந்ததுனாலேயே ஆதித்யர்கள் அப்படின்னு பேர். எப்படி வசுவுக்கு பிறந்ததுனால வசுக்கள்னு பேர் இருந்ததோ, இங்கே அதிதிக்கு பிறந்ததுனால ஆதித்யர்கள் அப்படின்னு பேர். 12 பேர். அந்த 12 பேர் யார் அப்படின்னா தாத்தா, அரியமா, மித்ரன், சுக்ரன், வருணன், அம்சு, பகன், விவஸ்வான், பூஷா, சவிதா, துவஷ்டா, விஷ்ணு அப்படின்னு 12 பேர். இந்த 12 பேரில் ஒருத்தர் தான் அரியமா அப்படிங்கிறது. அதே மாதிரி இன்னொன்று தான் சவிதா அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பிதர்லோகத்தில் இருக்கக்கூடிய இந்த பிதிரு தேவதைகள் வடிவமானவரும் சிவபெருமான் தான். அப்படிங்கிறதுனால்தான் அரியமானும் சொல்லித்து, ரவையே நமகானும் சொல்லியிருக்கு. அடுத்தது 631வது திருநாமம் ஓம் உஷங்கவே நமஹா அப்படின்னு சொல்லிருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா எரிக்கக்கூடிய கிரணங்களை உடையவர் அப்படின்னு. இந்த ஆதித்யர்கள் அப்படின்னு சொல்லித்து இல்லையா? அப்போ சொரத்தையே என்ன சொல்றதுன்னு, அவர்கிட்டேருந்து கிரணங்கள் வருது, வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சம் எப்படி இருக்கும் அப்படின்னார், அப்படி பொசிக்கிடும், தகிக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அப்படி எரிக்கக்கூடிய கிரணங்களை உடையவர் இவர் அப்படின்னு. எதுக்காக அப்படி இருக்குது அப்படின்னு, அந்த உஷ்ணத்தினால தான் அந்த ஹீட் ஜென்ரேட்டர்லாம் அதில் தான் பவர் ஜென்ரேட் ஆகுது. சூரிய ஒளியில் மின்சாரம் அப்படின்லாம் கூட இப்போ சொல்கிறோம். அவ்வளவு சக்தி அதுக்குள்ளே இருக்கிறதுக்கு காரணம் அந்த உஷ்ணத்தினால தான்.
அப்படி எரிக்கக்கூடிய கிரகணங்களை உடையவர் அப்படின்னா இது வெறும் அழிக்கிறதுக்காக மட்டும் இல்லை, ஆக்கிறதுக்கும். அது முன்னமே சொன்னாப்புல சக்தியை ஆக்கிற சக்தியாகவும் எடுத்துக்கலாம், அழிவுபூர்வமாகவும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுல. அப்படி உஷங்கவே நமகான்னு எரிக்கிற கிரணங்களை உடையவராக இருக்கார். 632வது திருநாமம் என்ன சொல்றது அப்படின்னா ஓம் விதாத்ரே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா கட்டளையிடுறவர் அப்படின்னு அர்த்தம். ஆணையிடுபவர். யார் ஆணையிடுவா, யார் கட்டளையிடுவார்னார்? எஜமானனாக இருந்தால் தான் அடுத்த வாழெல்லாம் ஏவ முடியும், ஆணையிட முடியும், கட்டளையிட முடியும். இவர் மகாதேவனாக இருக்கார், பரம ஈஸ்வரனாக இருக்கார். அப்படி பரமேஸ்வரனா மகாதேவனாக இருக்கிறதுனால, தேவாதி தேவன் எல்லாருக்கும் தலைவராக இருக்கிறதுனால இவர் தான் எல்லாரையும் இயக்குறார், கட்டளையிடுறார், ஆணையிடுறார். இவரோட ஆணைக்கு கட்டுப்பட்டு தான் எல்லா தேவர்களும் எல்லா வேலையும் செய்கிறா. அப்படி விதாத்ரே நமஹா அப்படின்னு ஆணையிடக்கூடியவராக இருக்கிற அப்படின்னா இது அவரோட பொசிஷனை காமிக்கிறது, ஸ்தானத்தை காமிக்கிறது. இப்படி இருந்தால் கூட, உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தால் கூட ஒரு பவர் இல்லாத, ஆணையிட முடியாதெல்லாம் இருக்கலாம். ஆனால் இவர் என்ன அப்படின்னார், அவர் உயர்ந்த இடத்துலையும் இருக்கார், நல்ல ஆணையிட்டு எல்லாரையும் ஏவக்கூடியவராகவும் இருக்கார் அப்படின்னு ஒரு எஜமானராக இருக்கார். அப்படிங்கிறதுனால தான் விதாத்ரே நமஹாங்கிற திருநாமம் சொல்றது. அடுத்த 633வது திருநாமம் ஓம் மாந்தாத்ரே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா உயிர்களை காக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். இத்தனை கோடானு கோடி உயிர்கள் இருக்கு, ஜீவராசிகள் இருக்கு, இது அத்தனையும் காப்பாற்றணுமே. ஏன்னா யார் படைச்சாரோ அவருக்கு தானே பொறுப்பு, காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும். அதனால இவர் எல்லாரையும் உயிர்களையும் காக்கக்கூடியவர். இந்த உயிர்களை எப்படி காக்கிறார்? இவர் ஒரு ஜீவனை படைச்சுட்டார், சிருஷ்டி பண்ணியாச்சு. அது இனிமேல் எத்தனை நாள் இருக்கும், எப்படி இருக்கும், அது எப்படி நடந்துக்கும், இதுக்கெல்லாம் இருக்கும் இல்லையோ. அது எதனால் நடக்கிறது அப்படின்னர். இவர் எதனால் அந்த ஜீவன்களை காப்பாற்றுற அப்படிங்கிறதே இங்கே விளக்கம் சொல்லப்படுது. நான் நான் என்று சொல்லப்பட்ட ஜீவன்களை போஷிக்கக்கூடியவர். இப்படி பலவிதமான ஜீவராசிகள் இருந்தாலும் நம்மளாம் இருந்தால் கூட நம்மளோட தனித்தனியாக அவர்களை இயங்குறோம் இல்லையா. ஏதோ நம்ம பாட்டுக்கு நம்மளோட ஒரு படிப்பை படிக்கிறோம், ஒரு தொழிலை பண்ணுறோம், எதையோ பண்ணிட்டு இருக்கோம். அவர்கள் தனித்தனியாக ஏதோ காரியம் பண்ணிட்டு இந்த உலகம் பிரபஞ்சம் ஓடின்னு இருக்கு, நடந்துட்டுருக்கு. இது எதனால் அப்படின்னார், நான்கிற ஒரு உணர்வு இருக்கிறதுனால தான். ஐ அப்படிங்கிற அதை ஈகோ அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா. இந்த ஈகோ இல்லைன்னால் இப்போ ஒருத்தருக்குமே நான்கிற எண்ணமே இல்லைன்னு வச்சுப்பான், என்ன பண்ணுவான்? நான் இருக்கிறதுனால தான் நான் அப்பா, நான் புள்ள, நான் இன்னுமே வேலைக்காரன், நான் எஜமானன் அப்படின்லாம் ஒரு எண்ணம் பாவம் அதுக்கு என்னென்ன காரியம் செய்யணுமோ அதுக்கு ஏற்றாப்புல செய்கிறோம். அப்படி இல்லைங்கிறது நான்கிறதே இல்லாத போயிடுத்துன்னா என்ன பண்ணுவோம்னார், சும்மா இரு சொல்லறதான். வெறுமனே உட்காந்துருப்போம். உட்காந்துருந்தா உலக இயக்கம் இருக்குமா? இருக்காது. அதனால் இந்த உலக இயக்கத்துக்காகவே இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா இந்த ஜீவர்களை இயக்கிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு இருக்க, நான்கிற ஒரு உணர்வு இருக்கணும். அப்படிங்கிறதுனால இந்த நான்கிற உணர்வை கொடுத்து அது மூலியமாக ஜீவன்களை இயக்கிறர், போஷிக்கிறர், அதை காக்கிறர். அதனால் மாந்தாத்ரே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுக்கு இன்னொரு பொருளும் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா மாந்தாதா மாந்தாதா அப்படின்னு ஒரு அரசரோட பேர். சூரிய வம்சத்தில் இக்ஷ்வாகு குலத்தில் பிறந்தவர். அந்த மாந்தாதா வடிவினர், அந்த அரசனோட வடிவினர் அப்படின்னு. பொதுவாகவே ராஜானாலே நாடாளக்கூடிய அரசர்களை கடவுளோட வடிவமாக தான் சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் குறிப்பாக விஷ்ணுவோட வடிவம். ஏன்னா அவர் தானே காக்கிற தொழில் பண்ணக்கூடியவர். யார் காக்கிறாளோ அவர்கள்லாம் அந்த கடவுள் ஸ்வரூபம் அப்படின்னு. பிரஜைகளை காப்பாற்றினால, நாட்டு மக்களை காப்பாற்றுறதுனால அவர்களுக்கு கடவுள் அப்படின்னு நமது சாஸ்திரம் சொல்லுது. அப்படி இருக்கக்கூடிய இந்த மாந்தாதாங்கிற அரசன் வடிவினர். ஏன் இந்த மாந்தாதான்னு சொல்லணும்னர், மாந்தாதா தான் ரொம்ப சிறப்பான ஒரு அரசராக அதில் இருந்துக்குன்னு அவரோட புராணம் மகாபாரதத்தில் துரோண பருவத்தில் அவருக்கு ரொம்ப பெருசாக சொல்லப்பட்டிருக்கு இவர் இந்த மாந்தாதாவை பற்றி. அவர் யார் எப்படி பிறந்தார் அப்படின்னா சூரிய வம்சம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த சூரிய வம்சத்தில் தான்
இக்ஷ்வாகு அப்படிங்கிறவர் பிறந்து அந்த இக்ஷ்வாகு வம்சத்தில் யுவனாஸ்வன்கிற ராஜா, அந்த யுவனாஸ்வனோட பிள்ளையே தான் மாந்தாதா அப்படின்னு பேர். இவருக்கு ஏன் இப்படி பேர் வந்தது? இவர் பிறப்பே ரொம்ப விசித்திரம். மகாபாரதத்தில் பார்த்தா இந்த மாந்தாதாவோட பிறப்பு, அவரோட கதையை பார்த்தா ரொம்பவே விசித்திரமாக வேடிக்கையாக இருக்குது. ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த மாந்தாதா யார்கிட்ட எப்படி கருவுற்று பிறந்தார் தெரியுமோன்னு, அப்பாக்கே பிறந்தார். ஒரு ஆண் கருவுற்று எங்கேயானும் கேள்விப்பட்டிருக்குமா? தெரியாது. பிற்காலத்தில் ஏதானும் விஞ்ஞான வளர்ச்சியில் இந்த மாந்தாதா மாதிரி ஏதானும் வருமோ தெரியாது. அந்த யுவனாஸ்வ ராஜா என்ன பண்ணுறார், காட்டுக்கு வேட்டையாட போகிறார். வேட்டையாட போகிறதே ரொம்ப வேட்டையாடி களைச்சி போயிடுறார். தண்ணி தாகமாக இருக்குது. அதனால் எங்கேயானும் கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறதே எங்கேயோ புகை தெரியுது. இந்த புகையை பார்த்தோன்னே இவர் பார்க்குற எங்கேயோ நெருப்பு ஏறிடுது. அதனால் அங்கே யாரோ மனுஷா இருக்கணும், அதனால் அங்கே ஏதானும் தண்ணி கிடைக்குமாக்கும் அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு தேடிண்டு வரார். அங்கே வந்தால் என்ன ஆகிருக்கு, அது ஒரு ரிஷியோட யாகசாலை. அங்கே யாகம் முடிஞ்சிருக்கு, அங்கே ஒத்தரும் இல்லை. அப்போ பார்த்தா அந்த யாக குண்டத்துலேருந்து அந்த புகை வந்துருக்கு. அங்கே பக்கத்தில் ஒரு பானையில் தயிரும் நெய்யும் கலந்த ஒரு திரவம் இருந்தது. அது பிருஷதாஜ்யம் அப்படின்னு ஹோமத்துக்கு ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்கு. இவர் பார்த்த தாகத்தில் அந்த பிருஷதாஜ்யத்தை எடுத்து குடிச்சிட்டார். அந்த தயிர் கலந்த நெய்யை குடிச்சிட்டார். அது குடித்தா அது மந்திரிக்கப்பட்டது. அதனால் என்ன ஆயிடுத்துன்னார், இவர் வயத்தில் சூரியனை போல பிரகாசம் உள்ள ஒரு குழந்தையாக அது வந்துடுத்து. இப்போது ஒரு ஆம்பளை இப்படி கர்ப்பமாயிட்டார், எப்படி பிறக்கிறது? அதனால என்ன பண்ணா அப்படின்னார், அஸ்வினி தேவர்கள்னு தேவரவுத்து வைத்தியர்கள், ரெட்டையர்கள், அப்புறம் அவர்களை கூப்பிட்டு இந்த யுவனாஸ்வ ராஜாவுக்கு விழாவியலும்புலேருந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணி இந்த குழந்தையை எடுத்ததா நமக்கு மகாபாரதம் சொல்லுது. வேடிக்கையாக இருக்குது. ஏதோ சிசேரியன் அப்படின்லாம் இப்போ தான் ஏதோ சொல்கிறோங்கிறது இல்லை. யுவனாஸ்வருக்கே முதல்ல உலகத்தில் யார் இப்படி பெற்றா அப்படின்னா, ஆம்பளை பிள்ளை பெற்றதும் அவராக தான் இருக்கணும், சிசேரியன் பண்ணதும் அவராக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்படி இந்த யுவனாஸ்வனோட விழாவியலும்புலேருந்து அதை ஓப்பன் பண்ணி இந்த மாந்தாதாங்கிற குழந்தையை எடுக்க உடனே தேவர்கள்லாம் பார்க்குறா, இது அம்மா இல்லாத குழந்தையாக பிறந்திருக்கு, அப்பாட்ட பிறந்திருக்கு, எப்படி பால் குடித்து வளரும்னு கவலை. உடனே இந்திரன் பார்த்தார், கவலைப்படாதீங்க நான் கொடுக்குறேன் பால் அப்படின்ட்டு தன்னோட விரலை கொண்டு குழந்தை வாயில் வச்சதோ இல்லையா, அதுலேருந்து பால் பீச்சி தான் அமிர்தம் வந்தது. உடனே என்ன ஆயிடுத்துன்னா அடுத்த நிமிஷம் 12 நாளில் 12 வயசு குழந்தையாயிட்டன் மாந்தாதா. அதனால் மாந்தாதான்னு பேர் என்ன, இந்திரன் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறதுனால மாந்தாதா அப்படின்னு அதுக்கு பேர் வந்தது. இது 12 நாளில் பெரிய ராஜாவாகிடுது, குழந்தைய பெரிய ஆளாகிடுது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தையெல்லாம் பிறந்த குழந்தையெல்லாம் வாயில் விரல் போட்டு சிப்புறது இல்லையா, அதுக்கு காரணம் என்னென்ன இதைத்தான் சொல்லுவாள். இந்திரன் தன்னோட விரலை குழந்தைக்கு வாயில் வச்சு அமிர்தத்தை கொடுத்து பாலை கொடுத்ததுனால இப்போ எல்லா குழந்தைகளுக்கும் சபலமாக இந்திரன் நமக்கும் கொடுத்துருவாரான்னு, அதனால் தன் விரலையே தூக்கி வாயில் வச்சுக்கிறது. அதனால் குழந்தைகள் விரல் சப்புறது அப்படிங்கிறதும் ஒரு விதத்தில் நல்லது. அது இந்திரன் கொடுத்ததுனால தானே உடனே அது வளர்ந்துடுத்து. அப்படி சக்திமானாக வளர்ந்து அவரோட ராஜ்யம் எப்படி இருந்துன்னு, சூரியன் எங்கே உதிக்கிறதோ அந்த கிழக்கு மலையிலேருந்து எந்த இடத்துல அஸ்தமிக்கிறதோ மேற்கு மலைக்கு உள்ளவல்ல அத்தனை பூமி பிரதேசமும் மாந்தாதா ஆண்டார் அப்படின்னு அவ்வளவு சக்திமானாக இருந்தார். அப்பேற்பட்ட மாந்தாதாவைத்தான் பராக்கிரமத்தோடு இருந்ததுனால இக்ஷ்வாகு வம்சத்தில் அவரோட பிள்ளை தான் அப்புறம் அம்பரீஷன், முச்சுகுந்தன் முதலான ராஜாக்கள்லாம் இந்த மாந்தாதாவோட பிள்ளை அப்படின்னு நமக்கு ரகுவம்சத்தில் சொல்லப்படுறது. அப்படி இருக்கக்கூடிய பரம பிரசித்தமாக இருந்த தர்மாத்மாவாக இருந்த அதிசய பிறவியாக இருந்த மாந்தாதா வடிவமாகவும் இவர் இருக்கார் அப்படிங்கிற பொருளில் தான் மாந்தாத்ரே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்படி பலவிதமான அதிசய நாமங்கள்லாம் இந்த சிவபெருமானுக்கு சொல்லப்பட்டது. எல்லாம் என்னங்கிறத தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஓம் நம சிவாய.